மீனை நன்றாக கழுவி எடுத்துக்கலாம். அதில் மஞ்சள்தூள், உப்பு, வீட்டில் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நன்றாக கலந்து 20லிருந்து 30 நிமிடம் ஊற வைக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் ஊற வைத்த மீனை மெதுவாக போடலாம். மீன் வெந்து வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. ஒரு சிறிய கிராமத்துல 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் சமையல் செய்வதை மிகவும் விரும்பினார்கள். ஒருவர் இன்று யாரும் பார்க்கவில்லை என்று முயற்சியை நிறுத்திவிட்டார். மற்றொருவர் தினமும் ஒரு புதிய உணவை செய்து தொடர்ந்து முயற்சி செய்தார். சில மாதங்கள் கழித்து அந்த நண்பரின் சமையல் ஆயிரக்கணக்கான மக்கள் ரசிக்கத் தொடங்கினார்கள். அவரிடம் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒரே ஒரு நாள் செய்த முயற்சி வெற்றியை தராது. ஆனால் தினமும் கைவிடாமல் செய்த முயற்சிதான் ஒரு நாள் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். அதுபோல நாமும் எந்த வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். ஸ்டோரி எப்படி இருந்தது? இந்த ஸ்டோரி என்னுடைய சேனலுக்கான ஸ்டோரி மாதிரியே இருக்கு. நீங்க வேணா என்னுடைய சேனலை ஒரு டைம் பாருங்க. இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.